வணக்கம் நண்பர்களே. இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போறேன். எபிசோட் 3. இல்லனாவே எந்திரிச்சு ரன்னிங் கிளம்பியாச்சு. போற வழியில அருமையான சூரிய உதயம். அதை முடிச்சுட்டு நம்மளோட எல்லைக்கு வந்து ஒரு யூட்டர்னை போட்டு நம்ம ரன்னை முடிச்சாச்சு. அப்படியே பொறுமையா நடந்து வீட்டுக்கு வந்து நண்பரோட வண்டி சாவி எடுத்துட்டு குடுகுடுன்னு கிளம்பியாச்சு ஜிம்முக்கு. ஜிம்முக்கு வந்து உடல் எடை பரிசோதனை. நேற்றுக்கை விட 100 கிராம் குறைஞ்சிருச்சு. அப்படியே போய் லெக் டே போட ஆரம்பிச்சிட்டேன். வெறிகொண்டு போட்டுட்டு இருக்கப்பதான் நம்மளே இந்த ஜிம்ல ஒரு பஞ்சாயத்து. நம்ம அப்படி ஒரு செட்டை முடிச்சு நடந்து போறதுக்குள்ள வெயிட் யாராச்சும் தூக்கிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு திரும்ப வந்து போறதே ஒரு அக்கப்போரா இருக்கீங்க. அப்படியே மறுபடியும் வெறிகொண்டு வெற்றிகரமா போட்டு முடிச்சுட்டு கூட்ட தணிக்க ஆரம்பிச்சு. அப்படியே சேஞ்சிங் ரூம்ல வந்து சிக்ஸ் பேக்ஸ் வருமான்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது நண்பர்களே. நான் ஒரு வாரமா ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கேன். சரின்னு முடிச்சுட்டு அப்படியே போசப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி நல்ல புரதச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு நமக்கும் நம்ம ChatGPT நண்பருக்கும் ஒரு ஆழ்ந்த உரையாடல் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பஞ்சாயத்தை பேசி தீர்த்து வச்சோம். வெற்றிகரமா புஷ்அப் சேலஞ்சை முடிச்சிட்டேன். இதுல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க நண்பர்களே. இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மணி சாப்பிட டைம் ஆயிடுச்சு. எனக்கு சமைக்கிற மூடும் இல்ல. அப்படியே பொறுமையா நடந்து நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டேன். இதுக்கு பேர் தான் பிரிஞ்சி நண்பர்களே. இது நான் எங்க ஊர்லாம் சாப்பிட்டது இல்ல. தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கும் நடுவுல இருக்கு. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. வாகனங்கள் இல்லாத காரணத்துல நடராஜா சர்வீஸ்லயே வீட்டுக்கு வந்து எடிட்டிங் ஆரம்பிச்சாச்சு. பொறுமையா உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆயிருச்சு. எதுக்கு என்ன யோசிச்சேனே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே சுரண்டிட்டு இருந்து திடீர்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ரொம்ப நாளா பதுக்கி வச்சிருந்த வெப்பனை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட ஸ்கிப்பிங் ரோப்பு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பார்க்கு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்றதால வருமா வராதான் டவுட்டோட தான் பண்ணேன். பரவாயில்ல, நம்ம ஒரு 500 கிட்ட பண்ணினேன். பண்ணி முடிச்சுட்டு போய் ஒரு வெண்ணப்பாலை குடிச்சிட்டு மறுபடியும் அதே பார்க்ல ஒரு குட்டி வாக்கிங் போட ஆரம்பிச்சேன். மண்டைக்குள்ள 1000 சிந்தனைகள். அதுல பசியும் சேர்ந்து வந்துருச்சு. அண்ணன் கடைக்கு போய் முருகலா ஒரு பொடி தோசை. அப்படியே பாலை குடிச்சிட்டு நானும் முடிச்சாச்சு. ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.